மையெல்லாம் இருக்காதுல்ல. உங்களை பார்க்கலையா? பார்க்க வர மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நல்ல சாப்பாடுலாம் சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க. 2 பைப்புல மட்டும்தாங்க தண்ணி வருது இந்த இடத்துல. வீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியுது. சில பேரோட வாழ்விடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. 20 குடும்பம் வேலை இருக்கவும் 10 பேர் வேலை இல்லாமல் வெளியில் போயிட்டாங்க. வேலை சாப்பாட்டுக்கு வேணும்ல. பயங்கரமான ஒரு வறுமையின் உச்சம் தான் அவங்களுக்கு தெரியுது. காலைல எந்திரிச்ச உடனே அதிகாலையிலேயே வந்து மலை மேல போயிடுவாங்க. அங்க போய் ஒரு மரத்தை வெட்டிட்டு வருவாங்க. அந்த நாரை வந்து எடுத்துட்டு போய் சோப்பு தயாரிக்கிறதுக்காக வாரத்துல ஒரு முறை ஒரு இடத்துல போய் கொடுத்துருவாங்க. இந்த மரத்தை வெட்டிட்டு வந்து இதை வந்து தோலெல்லாம் சீவி காய போட்டு நாரா ரெடி பண்ணி விருதுநகர் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. தொழிற்பேட்டையில அவங்க இதை வந்து சோப்பு தயாரிப்பாங்க. நிறையா வரும் இதுல. அப்படியா? ஆமாம். இப்போ இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போகணும். அங்கே ஒரு பஸ் வரும், அதில் ஏறி போய் கொடுத்துட்டு திரும்ப அதுக்காக வெயிட் பண்ணி இங்கே வருவாங்க. ஸோ அதாவது தேன் எடுக்கிறது, இந்த மாதிரி மரங்கள் வெட்டி எடுத்துட்டு வர்றது, இதெல்லாம் தான் உங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரமே இதுதான். அப்போ அவங்க சாப்பிட்றதுக்குலாம் இந்த இயற்கையில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் சாப்பிட்றாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நல்ல சாப்பாடுலாம் சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு, எதுவுமே அவங்களுக்கு சரிவர கிடைக்கல அப்படின்றது அவங்களோட கருத்து. இந்த இடத்துல உங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது? எப்படி வாழ்றீங்க இந்த இடத்துல? அதான் மலையில் உள்ள வேலை தான். தேன், 2 சாம்பிராணி, குங்குலிங்க, அடுத்து இந்த இண்டம்பட்டை இந்தாங்க கொடியில் காய போட்டிருப்பாங்க. எவ்வளோ பேருண்ணே இருக்கீங்க? அது 20 குடும்பம். 20 குடும்பம் இருக்கீங்க. 20 குடும்பம் வேலை இருக்கவும் 10 பேர் வேலை இல்லாமல் வெளியில் போயிட்டாங்க. வேலை சாப்பாட்டுக்கு வேணும்ல. அதனால உங்களுக்கு உதவி இப்போ என்னன்னு தான் கேட்குறீங்க கவர்மெண்ட் கிட்ட? கவர்மெண்ட்டுக்கிட்ட என்ன உதவி கேட்க? பயங்கரமான ஒரு வறுமையின் உச்சம் தான் அவங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு உதவி தேவை அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனால் அவங்களுக்கு என்ன உதவி தேவைன்னு அவங்களுக்கு தான் கேட்க தெரியல. சரி, இங்கே உள்ள மக்களுடைய சாப்பாட்டுக்கு வழி என்ன? சாப்பாட்டுக்கு வழி என்ன? இந்த ரேஷன் அரிசி தான். கான்சரத்தில் ரேஷன் போடுறாங்கல்ல, அந்த அரிசியை வாங்கி வந்து இந்த சாப்பிட்டுக்கேன். உங்கள் பேர பிள்ளைங்களாம் எங்க? என் பேரன் வந்து ராமக்காரில் படிக்கிறேன். என் மக காட்டுக்குள்ளே வேலைக்கு போயிடுச்சு. அவங்க ஏதாவது உதவியெல்லாம் செய்கிறாங்களா? வந்து செய்ய மாட்டாங்க. காடு வாசர் என்ன சொல்லி ஒரு 4 பேர்த்துக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சம்பளம்னா வாங்கி அதுக்கு சாப்பிட்டுக்காங்க. அரசு அதிகாரிகள் அடிக்கடி வரதில்லை. வர மாட்டாங்க, யாருமே வர மாட்டாங்க. சில பேரோட வாழ்விடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. எவ்வளோ பேர் நம்ம வீடு இந்த தோட்டத்தை பராமரிச்சுக்கிட்டு இதுக்குள்ளே கூட வாழ்கிறாங்க மலைவாழ் மக்கள் அப்படின்றத பார்க்கும்போது ரொம்பவும் மனதெல்லாம் வந்து கலங்கடிக்குது. கூமாப்பட்டின்ற ஒரு ஊர் இயற்கை வளத்தை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே வரும்போது மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராமத்தை பார்த்தோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இப்போ தான் 2024லேருந்து 2025க்கு அத்திக்கோயிலேருந்து டேமில் தண்ணி வரும். தண்ணியை இயற்கை வளமாக இருக்கக்கூடிய அந்த தண்ணியை பைப்லைன் போட்டு கான்சாபுரம் வரைக்கும் அமைச்சிருக்காங்க. எல்லா இடத்துக்கும் குழா வசதி போட்டு அதுக்கு 30 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறதா இங்கே வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்களா. அந்த அடிக்கல் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது. புதுசாக இருக்கிறது இப்போ தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். 2 பைப்புல மட்டும்தாங்க தண்ணி வருது இந்த இடத்துல. வீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியுது. உங்களோட வாழ்க்கையும் புதுசாக மாற்றி அமைக்கப்படும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த பதிவை நிறைவு செய்கிறோம்.